சேர்த்து கூட வேக வச்சுக்கலாம். இப்போ காய் வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறோம். இப்போ இதை மூடி போட்டு திரும்பவும் வேக வச்சிடலாம். காய் வேகட்டும், நம்ம அரைப்பு ரெடி பண்ணிக்கலாம். நான் 3/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். உங்களுக்கு தண்ணியாக வேணுன்னா 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்தால் போதும். 4-5 சின்ன வெங்காயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. கலரும் மாறிடுச்சு, ஊற்றின தண்ணியும் வற்றிருச்சு. இந்த மாதிரி காயெல்லாம் வேக வச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் அரைப்பை இது கூட சேர்க்க போகிறோம். இப்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச தேங்காவை இது கூட சேர்த்துடலாம். மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் திரும்பவும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். உங்களோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது.